வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம் சிக்கன் பிரியாணி ரொம்ப ஈஸியாக எப்படி குக்கரில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பீஸ் பட்டை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் 250 கிராம் வெயிட்ல எடுத்திருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் கலர் ஆனாதான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். வெங்காயம் கோல்டு கலர் வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே மல்லி இலை, புதினா 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. பச்சை மிளகா, புதினா, மல்லி இலை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நாம் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குலைவாக போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கரம் மசால் பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கரம் மசால் பொடி நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது, எந்த கடையிலையும் நான் வாங்கலை. ரொம்ப ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் இது மாதிரி பண்ணால். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தனியாக நான் போடுறேன். இந்த கரம் மசால் பொடி எல்லா வெஜ் குருமா, நான்வெஜ் குருமா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிரேவி எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போது ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரியே போன் பீஸாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணிக்கு. நீங்கள் அது மாதிரியே பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலா சிக்கனில் பிடிக்கட்டும். சிக்கன் கொஞ்சமாக தண்ணி விட்டுடுச்சு. அதுலேருந்து அந்த தண்ணியிலையே கொஞ்சம் சிக்கனை வேக விட்டுடலாம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் 80% வெந்துடுச்சு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது அரிசி போட்டு நம்ம தண்ணி விடும்போது சிக்கன் நல்லா வெந்துடும். இன்னும் நம்ம ஒரு விசில் விடுவோம், அப்போ இன்னும் நல்லாவே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போது ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட சேர்த்து. அப்போ கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. ஸோ அதனால ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெதுவாக கிண்டி விடுங்க, இல்லாட்டினா அரிசி உடஞ்சிரும். ஸோ அதனால் ரொம்ப மெதுவாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்புக்கு தான் நான் அரிசி எடுத்தேன். ஸோ இதுக்கு 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி விடணும். ஸோ நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்துக்கிட்டேன். ஸோ 3 கப் தண்ணி விடுறேன். இப்போது அரிசி உடஞ்சிராமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நானும் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைன்னா காரம் உப்பு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது
குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். 15 minutes later. ஒரு விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ 15 நிமிஷமும் ஆயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. நல்ல உதிரியாகவே இருக்குது. பாருங்கள், நல்ல உதிரியாக இருக்குது. ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. ஃப்ளேவரும் பிரியாணி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வருது. கலரும் நல்லா இருக்குது. பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல ஃப்ளேவர் இறங்கியிருக்கு. சிக்கனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பிக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.